குறித்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க இந்த வசனம் படிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு வரும். நிறுத்தி நிதானமா படிங்க. எக்லீசியஸ் 7th chapterல 8th verse. The end of a matter is better than its beginning, and patience is better than pride. ரெண்டு பேரும் படிச்சாங்க. யா சரி, இன்னொருத்தர் வந்து படிங்க. படிமா அனிதா, படிமா மேரிமா. The end of a thing is better than its beginning, and the patient in spirit is better than the proud in spirit. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. ஓதமா. ಲಂಚವು ವಿವೇಕನಾಶಕ, ಆದಿಗಿಂತ ಅಂತ್ಯವು ಲೇಸು. ஆமென். அல்லேலூயா. கத்திங்களா தமிழ்ல பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். இந்த பிரசங்கி யார் தெரியுமா? யார் தெரியுமா இந்த வசனத்தை சொன்னவரு? இந்த பிரசங்கி எழுதினவர் யாரு? அவர்தாங்க சாலமோன் மன்னன், தாவீது மகன். அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்தையும் அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். வானத்தின் கீழே நான் பார்க்கறதெல்லாம் மாயங்க ஒரு நாள், எல்லாம் மறைந்து போகிறது. அவரை போல உடுத்தினவர் ஒருவரும் கிடையாது, அவரை போல சாப்பிட்டவர் ஒருவரும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லுது பைபிள். சாலமோனுடைய காலத்துல அவரை போல இருந்தவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே சொல்றார், சாலமோனே உன்னை போல உனக்கு பின் ஒருவர் இருக்கிறதும் இல்லை, உனக்கு பின் ஒருவர் வருகிறதும் இல்லை, இதுக்கு முன்ன இருந்ததும் கிடையாது. என்ன அற்புதமான ஒரு தாசன். அவர் தான் எழுதுறார். தமிழ்ல படிங்க, என்ன சொல்லுது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒருத்தருடைய வாழ்க்கை துவக்கத்தை பார்க்கிலும், ஒருத்தருடைய வாழ்க்கை திருமணத்தை பார்க்கிலும், வாழ்க்கையை பார்க்கிலும், குடும்பத்தை பார்க்கிலும், சொந்த பந்தத்தை பார்க்கிலும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது, ஆனா நாளைக்கு நல்லதா மாறும் அப்படின்னு சொல்லி நீங்களே நான் விசுவாசிக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு காலத்தின் அதாவது துவக்கத்தை பார்க்கிலும், சொல்லுங்க, துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. அல்லேலூயா.